இங்கிலாந்து அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணியின் 14 வயது இளம் அதிரடி பிளேயரான சூரியவன்ஷி வைபவ் 2.0, அதாவது வைபவ் அவருடைய அதிரடியான ஆட்டத்தை தான் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் பார்த்திடாத வைபவ் அவருடைய 2.0 வெர்ஷனை இன்னைக்கு அண்டர் 19 இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த ஆட்டத்தில் வைபவ் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ வைபவ் அவருடைய இந்த வித்தியாசமான பேட்டிங்கை பார்த்து நம்ம இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பல பேர் வைபவ் அவரை தொடர்ந்து தற்போது பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி வைபவ் பெருசா என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தோணலாம். அதாவது ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் எப்பயுமே அடிச்சு அதிரடியா விளையாண்டா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அதே நேரத்தில் இடத்துக்கு தகுந்த மாதிரி நிதானமா விளையாடுறதும் கண்டிப்பா ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனுக்கு தெரிய வேண்டிய கட்டாயமான ஒரு பேட்டிங். அந்த பேட்டிங்கை தான் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த அண்டர் 19 50 ஓவர் கடைசி ஓடிஐ மேட்ச்ல சூரியவன்ஷி வைபவ் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது நம்ம இந்திய அணி இந்த மேட்ச்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கம் போல அதாவது இந்த தொடர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அவர் கேப்டனாக இருக்காரோ என்னமோ தெரியல, சரியாவே விளையாடல. 8 பந்துகள் ஃபேஸ் பண்ண ஆயுஷ் மாத்ரே ஒரே ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த கடந்த ஆட்டத்தில் செஞ்சுரி கூட அடிச்சிருந்த விஹான் அவர் கூட இந்த மேட்ச்ல ஒரே ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ராகுல் குமார் அவர் கூட 21 ரன்னுக்கே அவுட் ஆக. ஸோ இது எல்லாமே நடக்கிறப்ப ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் அவர் நிற்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்தியா விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றத்தை சந்திச்சதால ஏற்கனவே 2 சிக்ஸர்கள் 2 4 அடிச்சு நல்ல ஃபார்ம்லையும் மொமெண்டம்லையும் இருந்த வைபவ் அப்படியே அவருடைய அதிவேக பேட்டிங்கை அப்படியே பார்த்தீங்கன்னா பிரேக் போட்டு ஸ்லோ பண்ற மாதிரி நிதானமா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு வைபவ். ஸோ அது வரைக்கும் அதாவது ஐபிஎல் இருந்து இந்த மேட்ச் அதாவது கடந்த மேட்ச் வரைக்கும் நம்ம எல்லாருமே வைபவ் ஸ்ட்ரைக்ல இருந்தா சர்ரு சர்னு அடிப்பாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வைபவ் பாலை டக்குன்னு டொக்கு வச்சுக்கிட்டு கம்னு கேப்ல சிங்கிள் எடுத்துக்கிட்டு விக்கெட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே பொறுமையான நிதானமான பேட்டிங்கை வைபவ் வெளிப்படுத்தினாரு. ஒரு சில டாட் பால்கள் கூட வரிசையா வைபவ் அவர் விளையாண்டார்னா பார்த்துக்கங்களேன். இது வரைக்கும் வைபவ் அவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நிதானமான பேட்டிங் சத்தியமா நம்ம யாருமே பார்க்கல. ஜெட் ஸ்பீட்ல விளையாடுற வைபவ் திடீர்னு அப்படியே ஸ்லோவாக அவர் பேட்டிங் அவருடைய நிதானமான பேட்டிங் பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே வித்தியாசமான ஒரு வைபவ் 2.0 வைபவ் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான வைபவை இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக வைபவ் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பேட்டிங் பண்ணி அவுட் ஆகி போனால் கூட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 200 இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் 150 நிச்சயமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வைபவ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிறப்ப வெறும் 33 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஆனால் அவர் ஃபேஸ் பண்ண பால் பார்த்தீங்கன்னா 42 78 ஸ்ட்ரைக் ரேட்ல வைபவ் நிதானமாக விளையாண்டிருக்காரு. ஸோ வைபவ் அவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் எதிர்பார்க்கல. இந்த மேட்ச் கடைசியா நம்ம இந்தியா தோத்து தான் போயிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்தில் தோத்து போயிட்டாங்க. ஆனாலுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வைபவ் அவர் நிதானமா விளையாண்டு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை குறைச்சிக்கிட்டு நிதானமா பொறுமையா விளையாண்டது வைபவ் அவருக்கு பொறுமையாக கூட விளையாட தெரியும் அப்படின்னு அவருடைய இந்த 2.0 வெர்ஷனை நேற்று இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த கடைசி மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைபவ் நிதானமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க 3-2 அப்படிங்கிற விதத்தில் இந்த ஓடிஐ சீரிஸை நம்ம இந்தியா கைப்பற்றி ட்ரோஃபியையும் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கையில் வாங்கியிருந்தாங்க. ஆனாலுமே வைபவ் அவருடைய இந்த வித்தியாசமான பேட்டிங் வைபவ் தனக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் விளையாட தெரியும் அப்படின்னு இந்த மேட்ச் மூலமா அவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு அப்படின்னு கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே வைபவ் இப்படி கூட நிதானமாக விளையாடுறது கண்டிப்பா அவருடைய கிரிக்கெட் கேரியருக்கு நல்லது அப்படின்னு ஜாம்பவான்கள் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வைபவ் அவருடைய இந்த ஸ்லோவான பேட்டிங்கை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க.